ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சோயாபீன்ஸ் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகும் சீரகமும் சேர்த்துட்டு, கடுகு உடஞ்சதும் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, அப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்க விட்டுக்கணும். அப்புறம் இன்றைக்கி பாப்பாவும் என் கூட வந்துட்டு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு மேடம் கொஞ்சம் ஜாலியாக வந்து கிச்சனில் வந்து என்னோட கூட இருந்து வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா அதோட பச்சை வாசனை போகிறதும் நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கொஞ்சம் கொரப்பாக மிக்ஸியில் விட்டு அடித்து எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஏற்கனவே தண்ணியில் போட்டு வெந்நீரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் சோயாபீனை மிக்ஸியில் விட்டு கொரப்பாக ரெடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூட நான் வேக வச்சிருந்த தக்காளியை கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் ஜீரகமும் மிளகும் சேர்த்தே இடித்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற சோயாபீன் இது கூட சேர்த்து இப்போ நல்லா அதை கலந்து விட்டு சோயாபீனில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவும் செய்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக டேஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன். இப்போ நல்ல பாப்பா தான் டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்னு சொன்னதுனால பாப்பா கையில் கொஞ்சமாக எடுத்து வச்சு பார்த்தேன். நான் பாப்பா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னிச்சு. அப்புறம் நக்கி பார்த்து நல்லா இருக்குமா மறுபடியும் கொஞ்சம் வைங்கன்னு சொல்லவும் கொஞ்சமாக வச்சு கொடுத்தேன். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.